வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கிய அமெரிக்கா. டிரம்பின் தாக்குதலை பாராட்டி இஸ்ரேல் பிரதமர் பேச்சு. மதுரையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது முருக பக்தர்கள் மாநாடு. விழாவில் கந்தசஷ்டி பாடி கின்னஸ் சாதனை படைக்க திட்டம். சர்வதேச சட்டத்தை மீறி அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல். அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கவலை தெரிவித்த ஐநா. போர் பதற்றத்தை தணிக்க ஐநாவின் உறுப்பு நாடுகள் முன்வர வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு அதிபர் டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பாராட்டியுள்ளார். இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே ஒரு வாரத்திற்கும் மேலாக போர் நிலவி வரும் நிலையில் நேற்று ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. முன்னதாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அமைதி ஏற்படும் அல்லது அழிவு ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களான போர்டோ, நடான்ஸ், இஸ்பஹானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திவிட்டு போர் விமானங்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறின. இந்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தன்னுடைய வான்வெளியை மூடியுள்ளது. மேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்காவை இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு பாராட்டியுள்ளார். மதுரையில் இன்று பிரம்மாண்ட முருகன் பக்தர்கள் மாநாடு நடக்க உள்ள நிலையில் இதில் கந்தசஷ்டி பாடல் பாடி கின்னஸ் சாதனை படைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதுரையில் இன்று குன்றம் காக்க கோவிலை காக்க என்னும் தலைப்பிலான முருக பக்தர்களின் பிரம்மாண்ட மாநாடு பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை நடக்கிறது. மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது. இதற்காக வண்டியூர் டோல்கேட் அருகே உள்ள 8 லட்சம் சதுர அடி பரப்பு மைதானத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு 1 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. மாநாட்டின் முக்கிய 5 லட்சம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடி கின்னஸ் சாதனை படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பக்தர்களை மதியம் 3 மணிக்குள் மாநாட்டு திடலுக்கு வருமாறு அறிவுறுத்தியுள்ளனர். மாலை 4 மணிக்கு தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடக்க உள்ளது. மாலை 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசம் பாடப்படும். இதற்காக மாநாட்டு வளாகம் முழுவதும் 18 LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் பாஸ் பெற வேண்டும் என போலீசார் அறிவித்ததற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனால் வெளியூர்களில் இருந்து வருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்கேற்ப வாகனங்களை பார்க்கிங் செய்யவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாக ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரானின் போர்டோ, இஸ்பஹான் மற்றும் நடான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இத்தாக்குதல் இன்று அதிகாலையில் நடந்தது. இந்நிலையில் இந்த தாக்குதலை ஈரான் அணுசக்தி அமைப்பு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் சேதத்தின் அளவு குறித்து ஈரான் தெளிவுபடுத்தவில்லை. இந்நிலையில் ஈரானிய அணுசக்தி அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிரிகளின் தீய சக்திகளுக்கு மத்தியிலும் ஆயிரக்கணக்கான புரட்சிகர விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்களின் முயற்சிகளுடன் அணுசக்தி தியாகிகளின் ரத்தத்தின் விளைவாக கிடைத்த இந்த தேசிய தொழிலின் வளர்ச்சியை நிறுத்த அனுமதிக்காது என்று மாபெரும் ஈரானிய தேசத்திற்கு உறுதியளிப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்ஷி எச்சரித்துள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா ஈரானின் அமைதியான அணுசக்தி நிலையங்களை தாக்குவதன் மூலமாக ஐநா சாசனம், சர்வதேச சட்டம் மற்றும் NPT ஆகியவற்றை கடுமையாக மீறியுள்ளது என்று கூறிய அவர், ஐநா சாசனத்தின்படி தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை ஈரானுக்கு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதலால் ஏற்பட்ட போர் பதற்றத்தை தணிக்க ஐநா உறுப்பு நாடுகள் முன்வர வேண்டும் என ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டானியோ குட்டரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்காவின் தலையீட்டிற்கு ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் அன்டானியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பது கவலை அளிப்பதாகவும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு நேரடியாக அச்சுறுத்தலை விளைவிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்ட விதிகளின் கீழ் போர் பதற்றத்தை தணிக்க ஐநா உறுப்பு நாடுகள் முன்வர வேண்டும் என ஐநாவின் பொதுச் செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கல்வியின் மூலம் சாதித்த திருநங்கை ஜென்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கல்வியின் மூலம் சாதித்த திருநங்கை ஜென்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும், உழைப்பின் ஒளியால் இன்னும் பல நூறு பேர் கல்விக்கரை சேரட்டும், தடைகளையும் புறக்கணிப்புகளையும் கல்வி என்னும் பேராற்றலால் வெல்லட்டும் என்று ஜென்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய்க்கு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், விஜய் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் தனது மக்கள் பணிகள் தொடர இறைவனை வேண்டிக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். வாரிசு அரசியலை எதிர்த்து கில்லியாக வெற்றி கண்ட விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து என தமிழிசை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேசபக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்து தனக்கு வந்த இன்னல்களிலிருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் தம்பி விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து நல்லது நடக்க துணை நிற்க வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் மகனாக வலம் வந்து திருப்பாச்சியில் தங்கை பாசத்தையும் சிவகாசியில் தாயின் அன்பையும் பிரதிபலித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து, இது ரொம்ப முக்கியம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எப்படி தீவிரவாதிகளை அழிக்கிறாரோ அதே மாதிரி துப்பாக்கிகளை ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேசபக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்ததால் தனக்கு வந்த இன்னல்களிலிருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் தம்பி விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து நல்லது நடக்க துணை நிற்க வாழ்த்துகிறேன். திரைத்துறையில் உச்சம் தொட்ட விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தனித்துவமிக்க நடிப்பு, ஈர்க்கும்படியான நடனம், கதாபாத்திரங்களை உள்வாங்கிக் கொண்டு உயிரோட்டமாக பிரதிபலிக்கும் திறன் என எல்லா ஆற்றல்களையும் வளர்த்துக் கொண்டு மக்களை மகிழ்வித்து தமிழ் திரைத்துறையில் உச்சம் தொட்ட ஆக சிறந்த திரைக்கலைஞன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு என்னுடைய உளப்பூர்வமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். எத்தனை மாநாடு போட்டாலும் இந்த முருகனை கும்பிட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடிதான் போய் நிற்க வேண்டும் என்று சீமான் பேட்டியளித்துள்ளார். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அவரை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியலையா அப்படின்றாரு. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பேசும்போது அவருக்கு ஆதரவாக அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவான ஒரு பதில் இல்லை ஐயா எடப்பாடி ஐயா அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும் போது அந்த கருத்துக்கு எது கருத்து பேச முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், அவங்க ஆங்கிலத்தை புறந்தல்ல நினைக்கிறது இப்போ இந்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக யாரும் ஆங்கிலத்தை விரும்பி கற்கல. வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்ட காலத்தில் அவன் உருவாக்குனதான் இந்த நாட்டு கட்டமைப்பு. நம்ம பல்வேறு நிலப்பரப்புகளாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அதில் இப்போ பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் எந்த நாட்டிலையும் ஆங்கிலம் இல்லை. ஃப்ரான்ஸுனா ஃப்ரெஞ்சு, அப்படி அவன் மொழியில் இருப்பான். தொடர்புக்கு கூட அதை பயன்படுத்திக்கிற மாட்டாங்க. நமக்கு ஒரு தொடர்பு மொழியாக ஒரு கெடுவாய்ப்பாக நமக்கு ஒரு இந்த ஆங்கிலம் தேவைப்படுது. வாலாஜாபேட்டையில் தவிக தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என அக்கட்சியினர் பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை படவேட்டம்மன் திருக்கோவிலில் தவிக தலைவர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை மோகன் தலைமையில் தவிக கட்சி தொண்டர்கள், மகளிர் அணி பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் வாலாஜாபேட்டை தண்டுமாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி வாகை சூடி அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தவிக தலைவர் விஜயின் பிறந்த நாளையொட்டி கோவையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் உட்பட 15 பெண் நிர்வாகிகள்
உடல் உறுப்பு தானம் செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவிக தலைவர் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி கோவை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் செயலாளர் பாபு தலைமையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்த பெண் நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம் செய்தனர். 15 நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம் செய்துள்ள நிலையில் இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக அரசு மருத்துவமனைக்கு வந்த பொதுமக்களுக்கு தவிக தலைவர் விஜய் படம் பொறித்த கடலை மிட்டாய்களை அக்கட்சியினர் வழங்கினர். தொடர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் செய்வதற்காக அவர்களுக்கு தேவையான ஊதுபத்தி, பேனா, மிட்டாய் வகைகளை தவிகவினர் வழங்கினர். தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக சிங்கப்பெண்கள் கோவை மாவட்டத்தில் முதன்முறையாக சிங்கப்பெண்கள் உடல் தானம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் உடல் தானம் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ முதல் முறையாக கோவை மாவட்டத்திலேயே கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட பெண் நிர்வாகிகள் மோகனப்பிரியா அவர்கள் ஏற்பாட்டில் இந்த விழா இந்த உடல் தானம் பண்ணுறோம் அரசு பொது மருத்துவமனையில். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த தளபதி அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நமது தோழிகளுக்கும் ரொம்ப மனமார்ந்த தளபதி சார்பிலும் மாநில பொதுச் செயலாளர் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரியில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிகாலையிலேயே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் இன்று குவிந்தனர். அவர்கள் முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரை பகுதியில் திரண்டு ஆர்வத்துடன் சூரிய உதயத்தை பார்த்து ரசித்தனர். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி பகவதியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை படத்தில் உற்சாகத்துடன் சென்று பார்த்துவிட்டு திரும்பினர். கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் போலீசாரும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் சுற்றுலா பாதுகாவலர்களும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற உலக யோகா தின நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்கத்தினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு யோகாசன கூட்டமைப்பின் சார்பில் யோகாசன பயிற்சி ஆசிரியர்கள் மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை தலைமையில் கடந்த வாரம் மண்குடியில் இறங்கி போராட்டம் நடத்தினர். மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்படி வழங்கிய நிதியை இயக்குநர் மணவாளன் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் யோகாசன பயிற்சி ஆசிரியர்களுக்கு வழங்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீதரன், புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் தர்மராஜ், சிவகங்கை மாவட்ட ஷாஜகான் உட்பட பலர் கலந்து கொண்டு கருப்பு பேட்ஜ் அணிந்தும் உக்கி போட்டும் நிலுவையில் உள்ள ஊதிய தொகையை வழங்கும்படி தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். கெங்கவள்ளி அருகே 4 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரிய வாய்க்காலில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர் பகுதியில் நடுவலூர் வாய்க்கால் அமைந்துள்ளது. இங்குள்ள சுவேத நதியிலிருந்து வாய்க்கால் வழியாக விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் செலுத்தப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு இந்த வாய்க்காலில் தூர்வாரும் பணி சுமார் 4 கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டது. இருப்பினும் அந்த பணியை முறையாக செய்யாமல் வாய்க்காலில் சில இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வாய்க்காலில் புல் மற்றும் முற்செடிகள் அதிக அளவில் அடர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் 5 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை வழங்கினார். தூத்துக்குடி மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தவிக தலைவர் விஜய் பிறந்தநாளை ஒட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று பிறந்த 5 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் கலந்து கொண்டு 5 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து பிரசவ வார்டில் உள்ள பெண்களுக்கு போர்வை மற்றும் பழங்களை வழங்கி அரசு மருத்துவமனை முன்பு உள்ள ஆதரவற்றவர்களுக்கு காலை உணவினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பேருந்து நிலையம் அருகே வசிக்கும் மக்களுடன் சேர்ந்து தவிக தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவை கேக் வெட்டி கொண்டாடினர். இதில் தவிகவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். சென்னை அருகே உள்ள மாங்காடு பகுதியில் 11வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி இலவச சிறப்பு யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் யோகா உலக சாதனை நிகழ்வாக 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 10 நிமிடத்தில் மூச்சு பயிற்சி எனப்படும்
நாடி சுத்தி பயிற்சி செய்து நோவா புக்ஸ் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடித்தனர். முன்னதாக யோகா கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி சிறப்பு யோகா முத்திரை பயிற்சி அளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நாகவேடு பேருந்து நிறுத்தம் அருகே திமுக சார்பில் நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் சேர்க்காடு கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை எடுத்துரைத்தனர். இதில் ஒன்றிய அவைத் தலைவர் நரசிம்மன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாங்காடு அருகே கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 108 மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு 20 நிமிடத்தில் 25 ஆசனங்களை செய்து அசத்தினர். விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த யோகா நிகழ்வு நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதையடுத்து இதற்கான சான்றுகள் பள்ளி தாளாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை பேரூராட்சிக்கு சொந்தமான உரப்பூங்காவில் திடீரென தீப்பிடித்துள்ளது. அப்பகுதி முழுவதும் போர்க்களம் போல் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் குப்பை கிடங்கு முழுவதும் எரிந்து சாம்பலானது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பொதுச் செயலாளர் கருணா ஏற்பாட்டில் சட்டமன்ற தொகுதி கருவடிக்குப்பம் பஸ் நிறுத்த பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதியின் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட கடைமடை பகுதியில் கல்லணை கால்வாய் மூலம் வந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். முன்னதாக தஞ்சை மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு கல்லணை கால்வாய் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரடியாக தண்ணீரை திறந்து வைத்ததை அடுத்து ஆலங்குடி அருகே மேற்பனைக்காடு கிராமத்திற்கு தண்ணீர் வந்தடைந்தது. இதனை கண்டு விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரத்தில் தாவேக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாளை ஒட்டி அக்கட்சியின் மாவட்ட மாணவரணி தலைவர் தமீம் தலைமையில் விஜயின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் மலர்விழி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் 51 பேருக்கு குடம் மற்றும் இனிப்புகள் வழங்கினர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விடுமுறை நாளை ஒட்டி அதிகமான மக்கள் மீன் வாங்க குவிந்துள்ளனர். வஞ்சரம், வவ்வால், ஷீலா, தேங்காய் பாறை, சங்கரா, தோல்பாறை உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையில் மீன்களின் விலை குறைவாக காணப்பட்டது. வஞ்சரம் 800 ரூபாய்க்கும், பால்சுறா 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியுடன் மீன்களை வாங்கி சென்றனர். திருவொற்றியூர் ஜோதி நகரில் உள்ள பாலசுப்பிரமணிய திருக்கோவிலில் வேலுக்கு பூஜை செய்து மதுரையில் நடக்கும் முருக பக்த மாநாட்டிற்கு ஊர்வலமாக எடுத்து சென்றனர். மாநாட்டிற்கு வடசென்னை பாஜக மாவட்ட தலைவர் நாகராஜ் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெய்கணேஷ் உள்ளிட்டோர் தலைமையில் சுமார் 700 பேர் 12 பேருந்துகளில் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் லக்கிஷா பர்னிச்சர் மற்றும் மினிஹால் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் லக்கிஷா குடும்ப உரிமையாளர் சத்ரு வரவேற்றார். திறப்பு விழாவின் போது திமுக நிர்வாகிகள், வணிகர்கள், பொதுமக்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கிய அமெரிக்கா. டிரம்பின் தாக்குதலை பாராட்டி இஸ்ரேல் பிரதமர் பேச்சு. மதுரையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது முருக பக்தர்கள் மாநாடு. விழாவில் கந்தசஷ்டி பாடி கின்னஸ் சாதனை படைக்க திட்டம். சர்வதேச சட்டத்தை மீறி அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல்.
அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு கவலை தெரிவித்த ஐநா. போர் பதற்றத்தை தணிக்க ஐநாவின் உறுப்பு நாடுகள் முன்வர வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.